எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். வருகிற ஜனவரி 25ஆம் தேதி 2024 ஆண்டு, அதையே பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா தை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை முழு பௌர்ணமி திருநாள், அதாவது தை பௌர்ணமி திருநாள். இந்நாள் தை பூச நன்னாள். இப்பேற்பட்ட திருநாளிலே நீங்கள் செய்யக்கூடிய சில தாந்திரீக பரிகாரங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது தமிழ் கடவுள் என்றும் கேட்பதை கொடுக்கும் சுந்தர அழகன் என்றும் புகழக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தை பூச திருநாளில் சிறப்புமிக்க சில பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களினுடைய வாழ்க்கை மாறும் என்பதிலே ஐயம் ஏதுமே இல்லை. கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். எத்தனையோ விரதங்கள் இருக்குங்க. சஷ்டி விரதம் இருக்கு, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கு, பெருமாளுக்குரிய ஏகாதசி விரதம் இருக்கு, பிரதோஷ விரதம் இருக்கு, எத்தனையோ விரதம் இருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட சில அன்பர்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க, ஒரு குழந்தை பிறக்காமல் இருக்கு, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க, உடல்நல பிரச்சனை, வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், இப்படி எல்லா விஷயத்துக்காகவும் கேட்டு வராங்க. அவங்க கேட்குறச்சே நம்ம அதிகப்படியாக சொல்கிறது முருகன் வழிபாடு, அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா பொதுவாக இந்த சஷ்டி விரதம்லாம் இருங்க, சரவணபவ மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுங்க அப்படின்னு எல்லோருக்கும் பரவலாக நாம் சொல்வது முருகப்பெருமானுடைய வழிபாட்டைத்தான். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல். திருமணம் நடக்கலையா, முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் தீபம் ஜோடி விளக்கு போட்டுட்டு வாங்க, விரைவில் நிறைவேறும். வேலை கிடைக்கலையா, இதே ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நில வீடு அமையலையா, இதே பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ எல்லா விதமான பரிகாரங்களும் இந்த முருகப்பெருமானை சுற்றியே இருக்கும். அந்த அளவுக்கு அவரினுடைய பரிகாரங்களுக்கு பலனும் அதிகம். நீங்கள் வேண்டியதுக்குண்டான நற்பலனை அவர் நிச்சயம் அளித்திடுவார். முருகப்பெருமானை நாம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என்று சொல்கிறோம். அவரினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாள் இந்த தை பூச திருநாள். பேர்பட்ட திருநாளிலே ஒரு சிம்பிளான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, அனைவரும் அன்று காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து, அதாவது அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளார, இந்த டைம் இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் குளிச்சு முடித்து நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு முருக கடவுளினுடைய புகைப்படம் சென்று அவருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கிலையோ காமாட்சம்மா விளக்கிலையோ நல்லெண்ணெயோ பசுனையோ ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி மனசார இறைவனை பிரார்த்தித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் முருக கடவுளினுடைய திருவருளால் கேட்டது நினைத்தது அத்தனையும் எந்த விதமான தடையும் இல்லாமல் உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இது நீங்கள் செய்கிற முதல் வழிபாடு. ரெண்டாவது, அன்று முழுவதும் விரதம் இருந்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தைப்பூச திருநாளன்று விரதம் இருந்து முருகனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களினுடைய விதியே மாறும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. வாழ்க்கையில் பிரம்மன் எழுதிய விதியே மாற்றுபவர் முருக கடவுள் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. முருக கடவுளை வணங்குபவர்களுக்கு சனியினுடைய தாக்கமும் நீங்குகிறது. விதி என்று சொல்லக்கூடிய விஷயமும் அந்த விதியால் ஏற்படக்கூடிய கெடு பலனும் நீங்கி விதையே மாற்றும் சக்தி முருக கடவுளுக்கு இருக்கு.
அதே மாதிரி அன்று முழுவதும் அட்லீஸ்ட் ஒரு 108 முறையாவது முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரம், அதாவது இந்த பஞ்சாட்சர மந்திரங்கிறது நம சிவாய, முருகக்கடவுளினுடைய இந்த சடாட்சர மந்திரம் அப்படிங்கிறது சரவணபவ, சரவணபவ. இந்த முருகக்கடவுளினுடைய சடாட்சர மந்திரத்தை சொல்லி முருகா முருகா என்று அவர் பாதம் தொட்டு நீங்கள் வேண்டிக் கொண்டீர்களே என்று சொன்னால் சகலவிதமான நலன்களும் கிடைக்கும். சரவணபவ மந்திரத்தை உச்சாடனம் செய்யுங்கள், அதுவே போதும். எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் சில தாந்திரீக பரிகாரம் எண்களை வைத்து செய்யக்கூடியது, அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் என்று சொல்லக்கூடியது. பல நம்பர் இருக்குது எண்கணித சாஸ்திரத்தில். அதில் இந்த 555 என்று சொல்லக்கூடிய 555, இந்த 3 5ஐயும் கூட்டு சேர்ந்த இந்த எண் அமைப்பு, இதை நாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்கள் யாவும் கிடைக்கும். அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இந்த கூட்டு எண்ணை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரதையோடு முருகப்பெருமானை மனதில் வேண்டிட்டு இந்த 555 ஒரு நோட்டில் எடுத்து இதை ஒரு 100 முறை 108 முறை ஏதாவது ஒரு ஆசையை மனதிலே கொண்டுட்டு எழுதணும். இப்படி நீங்கள் எழுதினீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வேண்டி விரும்பி இந்த 555ங்கிற வாசகத்தை நீங்கள் அந்த எண்ணை நீங்கள் எழுதுறீங்களோ அந்த விருப்பம் தேவைகள் யாவும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் என்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. அதே நேரத்தில் அன்று தைப்பூச திருநாள், அதாவது முழு பௌர்ணமி நன்னாள், குலதெய்வ வழிபாடு செஞ்சிருங்க. அமாவாசை என்பது பித்ரு வழிபாட்டிற்கும், பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்தது. நான் அடிக்கடி அதுதான் சொல்லுவேன். பௌர்ணமி நாளில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது, ஏதாவது ஒரு பௌர்ணமிக்காவது குலதெய்வ ஆலயம் செல்லுங்கன்ட்டு. அதில் நான் சொல்கிறது இந்த தை மாத பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் அருகில் இருக்குங்க, கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணாலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் அவசியம் அன்று ஒரு நாள் குலதெய்வ ஆலயம் சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. முருக வழிபாடையும் செய்யுங்க. முருகனுக்கு நெய் தீபம் ரொம்ப விசேஷம். ஒரு நெய் தீபம் 100 நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம். அப்படிங்கிறனால 2 நெய் தீபத்தை முருக கடவுளினுடைய சன்னதியிலே ஏற்றி வைத்து முருகா முருகா என்று வேண்டி சரவணபவ மந்திரத்தை உச்சாரணம் செய்து அந்த தைப்பூச திருநாளில் வேண்டிக் கொண்டால் நினைத்தது யாவும் நிறைவேறும் தடையில்லாமல். அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் என்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. அதே நேரத்தில் அன்று தைப்பூச திருநாள், அதாவது முழு பௌர்ணமி நன்னாள், குலதெய்வ வழிபாடு செஞ்சிருங்க. அமாவாசை என்பது பித்ரு வழிபாட்டிற்கும், பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்தது. நான் அடிக்கடி அதுதான் சொல்லுவேன். பௌர்ணமி நாளில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது, ஏதாவது ஒரு பௌர்ணமிக்காவது குலதெய்வ ஆலயம் செல்லுங்கன்ட்டு. அதில் நான் சொல்கிறது இந்த தை மாத பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் அருகில் இருக்குங்க, கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணாலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் அவசியம் அன்று ஒரு நாள் குலதெய்வ ஆலயம் சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. முருக வழிபாடையும் செய்யுங்க. முருகனுக்கு நெய் தீபம் ரொம்ப விசேஷம். ஒரு நெய் தீபம் 100 நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம். அப்படிங்கிறனால 2 நெய் தீபத்தை முருக கடவுளினுடைய சன்னதியிலே ஏற்றி வைத்து முருகா முருகா என்று வேண்டி சரவணபவ மந்திரத்தை உச்சாரணம் செய்து அந்த தைப்பூச திருநாளில் வேண்டிக் கொண்டால் நினைத்தது யாவும் நிறைவேறும் தடையில்லாமல். அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வேண்டிக் கொண்டால் நினைத்தது யாவும் நிறைவேறும் தடையில்லாமல். அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.